ஹலோ. ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நார்மலி when you try to earn more money, initial thing you have to figure it out is how much money you need to survive on a single month. அந்த மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த வயசுலேயே வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களால் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, that includes everything. கேஜெட்ஸ் வாங்குறதுலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் காஸ்ட் per month எவ்வளோங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. அது தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேயே பண்ணிடுங்க. பிகாஸ் லேட்டர் ஆன் லைஃப்பில் அது வந்துட்டு உங்களுக்கு பயங்கரம் ஹெல்ப் ஆகும். ஏன்னா அந்த கன்சிஸ்டண்ட்டாக அதே அளவுக்கு ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்ட் என்னன்னா, இப்போ இதே அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரிட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு அசியூம் தட் உங்களுக்கு போக யூ வில் ஹேவ் அ குட் ஹைக் அண்ட் எவ்ரி திங், லைஃப் வந்து ஸ்டேபிளாக போகுது. அண்ட் ஒரு டைமுக்கு அப்புறம் யூ வில் ஹேவ் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இன் சர்டன் பிளேசஸ். எவென்ச்சுவலி அது ஒரு டைம்லேருந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா கொடுக்க ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் அதே கன்சிஸ்டண்ட்டாக இதே லைஃப் எக்ஸ்பென்சஸ் எவ்ரி மந்த் எக்ஸ்பென்சஸ் ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவென்ச்சுவலி காம்பவுண்டிங் எஃபெக்ட்னால யூ டோன்ட் ஹேவ் டு ஒர்க் அட் ஆல். அதே எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்ணீங்க. தட்ஸ் வாட் வி கால் அஸ் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ ரிட்டையர் ஏர்லிங்கிற கான்செப்ட்ஸ்லாம் வந்து எழுத வச்சு, ஸோ இது கரெக்டாக இதே அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் தான் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக வருது அப்படின்னு தெரிஞ்சுன்னா தென் கோ இன் தட் வே. ஸோ உங்களுக்கு ஒரு டைமில் வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்க சுச்சுவேஷன் வரும். என்னன்னா, ஃபேமிலியா இல்லை உங்கள் லைஃபா அப்படின்னு சுச்சுவேஷன் வரும். ஸோ இப்போ வராது. இப்போ ஐ எம் ஆல்சோ ப்ரிட்டி யங், 24 போதும். பட் ஒரு 27, 28, 26, 26, 27, 28 அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ மேரேஜ் அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, அந்த டைமில் எவென்ச்சுவலி யூ வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வேஸ் டு மேக் மோர் மணி. ஏன் அப்படின்னா, அந்த டைமில் உங்களுக்கு ஃபேமிலி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒய்ஃப் ஏர்னிங்காக இருந்தால் வேற விஷயம். ஏர்னிங்காக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, யூ ஹாவ் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். அது இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் கோயிங் பேக். ஏன்னா அந்த ரிசோர்ஸஸ் இருந்துச்சுன்னா தான் லேட்டர் லைஃப்பில் உங்களுக்கு ஃபியூச்சர் ஃபேமிலி பிளான் பண்ணுறதுக்கு பக்கவாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நான் ஐ பி வெரி ஹானஸ்ட். நான் சொல்கிறது வந்துட்டு ஒன்றும் அட்வைஸ் அதெல்லாம் மீன் ஜென்ரல் அட்வைஸ்லாம் கிடையாது. இஃப் வி டோன்ட் ஹேவ் இனஃப் மணி, இட்ஸ் பெட்டர் தட் வி ஸ்பெண்ட் அவர் டைம் அலோன். ஆர் இஃப் யூ மேரி, இட்ஸ் பெட்டர் தட் வி ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் சைல்ட் ஆர் நத்திங் அட் ஆல். ஏன் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் போக இன்ஃப்ளேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் யூ கேனாட் அஃபோர்ட் வாட் வி ஹேவ் ரைட் நோ. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் எக்ஸ்பென்சஸ் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கண்டிப்பாக இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல்லே பார்த்தீங்கன்னா ஸ்கூலிங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், காலேஜ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், அண்ட் ஒர்க் கிடைக்குதானா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் கிடைக்கல. அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் அ சேட் திங். ஐ அண்டர்ஸ்டாண்ட், அது அப்படி தான் நடக்குது. ஸோ இட்ஸ் ரியாலிட்டி அண்ட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் மோர் மனி even from this kind of situations. And of course it's unfair, but that's how the society is, right? What else is society? That's how people are. And in the situationல என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ஜென்சி நிறைய பார்த்தீங்கன்னா they are spending too much money but not getting anything in return or not saving much. சேவிங்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க லைஃப் ஸ்டைல். ஏன்னா சேவிங்ஸ் விட்டுட்டீங்கன்னா லேட்டர் ஆன் லைஃப்ல யூ வில் ஹேவ் டூ மச் ட்ரபிள். நான் இனிஷியல் டேஸ்லேருந்து ஐ எம் லக்கி இனஃப் டு சேவ் மச் மணி, பட் ரைட் நோ ஐ குட் சேவ் மச் பிகாஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஐ டோன்ட் ஹவ் இனஃப் ரிசோர்ஸஸ் டு சேவ் மோர். எனக்கு அது ஒரு பக்கம் ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், பட் இட்ஸ் ஃபைன். சேவ் பண்ணுற மணி முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா லேட்டர் ஆன் லைஃப்ல யூ வில் ஹேவ் மோர் ரிசோர்ஸஸ் ஸோ தட் யூ கேன் ரிட்டையர் early. இது லேசினஸான்னு கேட்டால் சார்ட் ஆஃப் லேசினஸ் தான். ஏன்னா
யூ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஒரு டைம்ல. பட் ஏன் இது லேசினஸ் இப்போன்னு சொல்றேன், இப்போ ஒர்க் பண்ணி ஆகணும். பட் ஒரு 45 தாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜீரோ டு 25 ஏஜ் வந்துட்டு, 0 to 25 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஃபேஸ். 25 to 50 ஏஜ் பார்த்தீங்கன்னா the age where you make most money. You try to make sure that you make more money in this space. You can take all the risks in 25 to 35. 35 to 50 you have to stabilize with that career, and 50 to till death, retirement phase. அந்த ஃபேஸ்ல இருக்கிறத வச்சுட்டு எக்ஸிஸ்டிங் ஆகணும். ரிட்டையர் ஆனோடனே then that's it. If you have whatever you have money have, I mean whatever money you have accumulated so far, you just handle it and then wait for your death. Simple. அதுதான் லைஃப். This is what life is. ஸோ என்ன என்ஜாய்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் எது இந்த வயசுல பண்ணலாம். இந்த வயசுல காசு இல்லைன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் பாசிபிள் ஃபார் யூ டு என்ஜாய் நவ். ஸோ 35 வரைக்கும் ஒர்க் ஹார்ட் லைக் ஹெல்ப். அந்த ஒரு 10 வருஷம் நம்ம சஃபர் ஆனோம்னா, இது நான் சொல்றது வந்து படிப்பு மட்டும் கிடையாதுங்க. டாக்டர் படிச்சா மட்டும் பெருசா ஆக முடியாது. You have to still study, and you have to still find investors to set up clinic if you need, or else you have to go to some corporate doctor job. Eventually அதுவும் ஹார்ட் ஒர்க் தான். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதானா எனக்கு தெரிஞ்சு டாக்டர் கிடைக்குதான்னு தெரியல இப்போ ஜென்ரேஷன்ல. ஸோ அது அந்த ஃபேஸ் டாக்டர் படிச்சா சூப்பர் சம்பாதிக்கலாங்கிறது அந்த ஒரு பக்கம். பட் at the end of the day, business is what gives you more returns. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்டர்பிரினர்ஷிப் நோக்கி போக ஆரம்பிங்க. 16 வயசு to 22 வயசு பசங்க. ஆனால் அதுக்குன்னு வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். வேலை கண்டிப்பாக வேணும். வேலை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ you need that initial investment capital, right? You have to have that capital. And அந்த initial capital எந்த வயசுல வருதோ தெரியல. Depends on luck. If you are lucky, then you will get early. And effort போடுறது நம்ம கையில் இருக்கு. எஃபர்ட் மட்டும் போட்டுட்டே இருக்கணும். எஃபர்ட் போட்டுட்டு ஒரு 35 கிடைச்சா you will be very lucky, like you can have that money to start your own business. இல்லை அப்படின்னா 40 வயசு 50 வயசுனா என்ன பண்ணும், you can accumulate all those resources. And then if you have a family, and if you have a daughter or a son, give that money to them so that they handle it properly. So next generation will be set. That's how life is right now. India வந்துட்டு actually since we have a lot of inflation and lot of uncertainty in terms of career and economic situations worldwide நடக்குது, not only India. But இந்த சிச்சுவேஷனால என்னை பொறுத்த வரைக்கும் we have to have that kind of சேவிங்ஸ் மைண்ட் செட். நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் மைண்ட் செட் வந்து பாவர்ட்டி மைண்ட் செட் சொல்லுவாங்க. நோ, எது பாவர்ட்டி மைண்ட் செட்னா இருக்கிறத வச்சு வாழணும்னு நினைக்கிறது பாவர்ட்டி மைண்ட் செட். அப்படி இருக்கக்கூடாது. இருக்கிறதுல சேவ் பண்ணிட்டு அடுத்து எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறது தான் சேவிங்ஸ் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹோல்டிங் நடந்துட்டே இருக்கோம். ஹோல்டிங் நடக்க. அண்ட் நான் இன்னொன்று சொல்லுவேன், இது சும்மா அந்த காசை வச்சு கோல்டா வச்சு கோல்டா இன்வெஸ்ட் பண்ணுறது நைஸ், சூப்பர் விஷயம். அதுக்கு பதிலாக நீங்கள் சும்மா பேங்க்ல வைக்கிறது வேஸ்ட். சும்மா பேங்க்ல வச்சிங்கன்னா இன்ஃப்ளேஷனுக்கு காஸ்ட்டே ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஏதாவது சொல்றது இன்வெஸ்ட் பண்ணி மேக் ஷூர் தட் த மணி ஒர்க்ஸ் ஃபார் யூ. At one point, if money works for you, then eventually you will find ways to make more money. So the ultimate reason why I made this video is consistency matters. நான் நிறைய பேர் பார்க்குறேன் கன்சிஸ்டண்டாகவே இல்லை. I am also guilty of it. I am also not very consistent in terms of my spiritual path. Spiritualityல ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா every morning I used to wake up early and then I do sadhana. For almost 6-7 months I did it rigorously. And ஒரு டைம்க்கு அப்புறம் என்னாச்சு, I was just assuming like I'm doing. I was not too much focused on it. And because of that, eventually I know in my own material life I faced some losses. And அது தெரிஞ்சதுனால என்னாச்சு, I was becoming atheist at that time. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போயிட்டு ஒரு டைம்க்கு அப்புறம் ஏத்திஸ்டிக்காக இன்னும் வேணான்றேன். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ என்னால் திருப்பி வர முடியல. ரீசென்ட்லி ஆஃப்டர் சம் மிராக்குலஸ் ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட்ஸ் தட் ஆர் ஹேப்பனிங் இன் மை லைஃப், ஸ்டில் என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல ஃபார் சம் ரீசன். அது ஏன் அப்படின்னா மை ஓன் வில் பவர், ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் டூ மச். பட் ஐ பிலீவ் தட் ஃப்ரம் டுடே திங்ஸ் வில் சேஞ்ச். So I hope that things will change right now. And இதுலேருந்து hope that it's in my hands only. So from here, if I focus on doing that, இங்கே நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, கன்சிஸ்டன்சி என்கிட்ட இல்லை இந்த விஷயத்தில். பட் in terms of work, of course, consistency is always there. Every day you go to work at correct time. Punctuality is a mandatory thing. நிறைய பசங்க பஞ்சுவராகவே இருக்கிறதில்ல. ஏன் இருக்கிறதில்ல? ஏன் இல்லைன்னா you are not controlling your own time. இப்போ உன்னால உங்களே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா
எப்படி நீங்கள் வந்து லேட்டர் ஆன் லைஃப்பில் யூ வில் கண்ட்ரோல் கண்ட்ரோலுங்கிறத விட யூ வில் ஐ டோன்ட் நோ எப்படி சொல்கிறதுன்னு how can you make sure that you can handle multiple people if it's given, if the responsibility is given to you, if you can't even handle yourself. அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மேக் ஷுர் தட் யூ ஆர் ஸ்டேயிங் கன்சிஸ்டன்ட். ஸோ consistency and compounding is the key for success. And people like us, we are not very rich right now, so right. So if you are rich, then what I would assume, what my advice would be is, don't use your father's money. Father's money is your father's money. Don't use that money. You make your own money. உங்களுக்கு என்ன advantage-na, even if you fail, since your father is rich, he can pick you up from the bottom. So why not use that privilege if you have that kind of thing? சும்மா உட்காந்துட்டு சும்மா அப்பா காசு வச்சுட்டு சும்மா ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலா you start your own thing with your own money. Don't ask money from your dad. You work for it, you get that money, and you start your own thing. If it fails, if it's absolutely failing, no issues, go do it. Who's going to get lost right now? Nobody's going to get lost, right? இதுதான் இங்க பண்ணுங்க. Rich people. For people like us, middle class and not so middle class, நம்ம தான் காசு சம்பாதிச்சாகணும் eventually at the end of the day. Parents give us enough resources to study, எல்லாம் பண்ணாங்க. ஒரு டைம்க்கு அப்புறம் responsibility will be given to us. So in the situation we have to make sure that we make more money. And ஏன் சொல்றேன்னா, ஏன் மேக்கிங் மோர் மணி இஸ் மேண்டேட்டரி ரைட் நோ, ஸோ ஒரே காசு வச்சுட்டு உட்காந்துருக்க கூட. இன்ஃப்ளேஷன் ரேட் 6% ரைட் நோ. ஸோ இது 6%னா யோசிச்சு பாருங்க, எவ்ரி இயர் 6% ஏறிட்டே போகுதுன்னா, தென் ஹைக் அவ்வளோ கம்பெனியில் ஹைக்ஸும் பெருசாக கொடுக்கறது இல்லை. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் ஆன் சேவிங் மோர் மணி அண்ட் ட்ரை டு இன்வெஸ்ட் ஆன் மெட்டல்ஸ் அண்ட் திங்ஸ் ஸோ தட் இட் ஹெல்ப்ஸ் யூ லேட்டர். இன்சூரன்ஸ் பண்ணுங்க, எல்லாமே சொல்கிறேன். ஏன்னா இப்போதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் டைம். இப்போலேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதான் லேட்டர் ஆன் லைஃப்பில் யூ வில் ஹேவ் இனஃப் ரிசோர்ஸஸ் டு அட்லீஸ்ட் சஸ்டெயின். சேவிங்ஸ் இல்லாமல் லைஃப் கிடையாது. சேவிங்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் தட் அண்ட் எவென்ச்சுவலி யூ வில் ஃபைண்ட் சக்ஸஸ். ஸோ வாட் ஐ திங்க். ஸோ நான் சொல்ல ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னு தெரில. ஐம் நாட் வெரி I wanted to share this. So எனக்கு இது out of randomly I wanted to share about this information. எதுக்குன்னு கேட்டா I don't know, but I just wanted to share it and I shared it. That's it. Okay guys.